ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ரூம்ல 100 பேர் இருக்காங்க. அதுல 99 பேர் ரைட் ஹேண்டர்ஸ், ஒரே ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர். சோ நீங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூம்ல 99% ரைட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 99% 98% குறையணும்னா அந்த ரூம்ல இருந்து எத்தனை ரைட் ஹேண்டர்ஸ் வெளியே போகணும்? சோ நீங்க அதை கால்குலேட் பண்ற கேப்ல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க ஊர்ல பைக்ல போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வயசானவர் ரோட்டோரமா நின்னுட்டு லெஃப்ட் கேட்டாப்ல. சரி, வயசானவரா இருக்காரே பாவம்னு சொல்லிட்டு எங்க போனோம்னு கேட்டேன். அவர் எங்க ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு போனோம்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், நான் இந்த ஊர் வரைக்கும் தாங்க போவேன், உங்களை வேணா அங்க இறக்கி விடுறேன் அப்படின்னு. சரி தம்பி அப்படின்னாப்ல நானும் பாவப்பட்டு கூட்டிட்டு போறேன். எங்க ஊரும் வந்துருச்சு, எங்க வீடும் வந்துருச்சு. நான் இங்க போறேங்க, நீங்க பார்த்து போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாப்ல தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வேணா ஒரு 50 ரூபா தர்றேன், என்ன அந்த ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு கேட்டாப்ல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னால முடியாது, கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா கூட நான் கொண்டு போய் விட்டுறப்பேன். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம்? 50 ரூபா தரங்கிறது. அந்த 50 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன ஒரு மைண்ட் செட் பாருங்க. ரோட்ல நின்று இருந்தாப்ல நான் பாவம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். 50 ரூபா தர கொண்டு போய்